வணக்கம், இது ஹரித்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி ரசம். வாங்க அதை எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி, புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்திருக்கேன். இதை ரெண்டையுமே தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருங்க. கொத்தமல்லி விதை ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, சீரகம் ஒரு 1 டீஸ்பூன், மிளகு ஒரு 1 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன். நான் இதில் டேபிள் ஸ்பூன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற அளவு இதுதான். இது டீஸ்பூன் அளவு. இது 1 டீஸ்பூன், இது 1 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவுக்கு. இப்போது இதில் தாளிக்க வேண்டியதுக்கு என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். வடகம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு. உங்ககிட்ட வடகம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடுகு யூஸ் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை தட்டி வச்சுருக்கேன். கையளவு கருவேப்பிலை, கையளவு கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 8 to 9 பல்லு எடுத்திருக்கேன். எண்ணெய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் தேவைப்படும். வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த புளி தக்காளி இது ரெண்டையுமே நான் ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த ரசம் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தமாக ஒரு 3 டம்ளர் தண்ணி, ஒரு 200 ml அளவு இருந்தது அப்படின்னா அது ஒரு 2 to 3 டம்ளர் தண்ணி தேவைப்படும். ஊறின உடனே நான் கரைச்சி வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து கரைச்சி நம்ம அந்த புளிக்கரைசலை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நான் அந்த தக்காளியையும் புளியையும் கரைச்சி அதை வடிகட்டி வச்சுக்கிட்டேன். இதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நான் சொல்கிறது 200 ml அளவு இருக்கிற டம்ளரில் 2 டம்ளர் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போது இந்த வானலில் நம்ம இந்த கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா, அதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். எண்ணெய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இது ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. இது ஒரு அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டா போதும். ரொம்ப நேரம் விட்டால் அது கருகிரும். நான் சிம்மிலே வச்சு தான் வறுக்கிறேன். பாருங்க, இப்போ லைட்டாக இந்த கொத்தமல்லி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, கலரும் லைட்டாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது சீரகம் தனியாக, மிளகு தனியாக நான் வறுத்துக்க போகிறேன். அடுத்து இந்த சீரகத்தை வறுத்துக்கலாம். இந்த சீரகத்தை வறுத்துட்டேன். அடுத்து நான் மிளகை வறுத்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாமே தனித்தனியாக வறுக்கிறப்ப சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இப்போது இந்த வறுத்த கொத்தமல்லியை தனியாக போட்டு நான் மிக்சியில் கொரகொரப்பாக எடுத்து அரைச்சிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் கொத்தமல்லியை அடித்து எடுத்திருக்கேன். அடுத்தது சீரகமும் மிளகும் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போது சீரகமும் மிளகும் சேர்த்து இந்த மாதிரி நான் அடித்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வச்சுட்டு நம்ம ரசம் வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நான் இந்த தக்காளி புளி கரைசல்ல இந்த மஞ்சள் தூளை கலந்துக்கிறேன். உப்பும் தேவையான அளவுக்கு இதில் நான் போட்டுட்டேன். இப்போ இந்த வானல்ல எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இது ஹீட் ஆன உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போடுறேன். அதுக்கப்புறமா இந்த வடகம், பச்சை மிளகாய்,
இதெல்லாமே சிம்மிலே வச்சு செய்யுங்க. பூண்டு, பூண்டு வந்து நான் தோலோட தான் இடித்து வச்சுருக்கேன். ரசத்துக்கு ஜென்ரலாக நம்ம தோலோட தான் போடுவோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டையும் போட்டு சும்மா ஒரு வதக்கிக்கலாம். இப்போ இந்த கரைச்சி வச்சிருக்க புளி தக்காளி ஊற்றுறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது இப்போ கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த உடனே நீங்க எந்த பாத்திரத்துல ரசத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ இந்த வாணல்ல இருந்து, அந்த பாத்திரத்துல நம்ம இப்போ அரைச்சு வச்சிருக்க அந்த கொத்தமல்லி விதை, சீரகம், மிளகு பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு அது மேல இந்த ரசத்தை எடுத்து ஊத்திட்டு ஒரு கலக்கிக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்க உப்பு சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்ப பார்த்தேன், உப்பு சரியா தான் இருக்கு. சில தக்காளி வந்து ரொம்ப புளிப்பா இருக்கும். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு 2 டம்ளர் டு 3 டம்ளர் சொன்னேன். இன்கேஸ் உங்களுக்கு அது எடுத்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப புளிப்பா இருந்ததுன்னா நீங்க வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த ரசம் வந்து ஒரு 3 டு 4 பேருக்கு வந்து சரியா இருக்கும். இப்போ இந்த ரசம் ஒரு கொதி வந்துருச்சு, மேலே நுரைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரசத்தை ரொம்ப கொதிக்க விட வேணாம், இந்த மாதிரி நுரைக்கிறப்போவே எடுத்துடலாம். இப்போ இந்த பாத்திரத்துல தான் நான் ரசம் ஊற்றி வைக்க போறேன். இந்த பாத்திரத்துல அந்த பொடியை வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த ரசத்தை எடுத்து ஊத்திட்டு இந்த மாதிரி கலந்து வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த காரம், உப்பு இதெல்லாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் பல சுவையான ரெசிபிக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.